பிரியமானவர்களே, தொடர்ச்சியான வீழ்ச்சியினால் அவதிப்படுகிறீரா? எந்த வேலை செய்தாலும் அதிலே ஒரு வெற்றி இல்லை என்று அங்கலாய்க்கிறீர்களா? எதை தொட்டாலும் அந்த காரியம் வெற்றி பெற முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா? நாம் எதை பேசினாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதா? நாம் எப்படியெல்லாம் முயற்சி செய்தாலும் முடியாமல் போகிறதா? பிரியமானவர்களே, எல்லோருக்கும் வருகிற ஒரு காரியமே இது. எல்லோரும் இதை கடந்து தான் வந்திருக்கிறார்கள். ஒரு சிலந்தி பூச்சி ஒரு கூட்டை கட்டுவதற்கு எத்தனையோ விதமான முயற்சிகள் செய்யும். பல முறை அது கீழே விழுந்துவிடும். ஆனாலும் முடிவிலே அந்த சிலந்தி வலையை பின்ன பிறகு அதற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, எறும்பு நம்முடைய அளவில் மிக சிறிதாக இருந்தாலும் கூட ஒரு நாளும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். எவ்வளவு மழைகள் வந்தாலும் வெள்ளங்கள் வந்தாலும் ஒருவேளை அதனுடைய இருப்பிடங்கள் நனைந்து மூழ்கி போனாலும் அது தான் உயிரோடு இருக்கும் வரை உழைப்பதை நிறுத்துவதில்லை. இன்றைக்கு சோர்வில் இருக்கிற மனிதனுக்காக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சோர்ந்து போகாதே, பயந்து போகாதே, நின்று விடாதே. உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடு. வலது பக்கம் இடது பக்கம் சாயாதே, அவரை நோக்கி ஓடு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் முழு விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு வெற்றி மிக அருகில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீழ்ச்சிகள் நமக்கு பாடங்கள் ஆகின்றன. ஒருவேளை வெற்றி பெற்றால் நமக்கு திமிர் வந்து இருக்கலாம். வீழ்ச்சியினாலே அநேக பலவீனங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அவைகளை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். எழுந்து வா, எழும்பி வா. வெற்றி உனக்கே காத்திருக்கிறது. தேவன் உனக்கு உதவி செய்வார். முழங்கால்கள் முடங்கட்டும், கரங்கள் பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படட்டும். மனிதர்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற வார்த்தையை நம்பி அவரை நோக்கி பாருங்கள். வெற்றி உங்களுக்கே. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.